இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அப்பதான் நான் என்ன விஷயம் சொல்றேன்னு உங்களுக்கு புரிய வரும். அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அருண் மனோஜ்குமார். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பேக் ஆன் அஃபீஷியல் யூடியூப் சேனல். நம்ம கிட்டத்தட்ட லாஸ்ட்டாக நம்ம வீடியோ போட்டது பார்த்தீங்க அப்படின்னா பிப்ரவரி மாதம் 14 அப்போது ஒரு டே எல்லாருமே செலிப்ரேட் பண்ணியிருப்பீங்க. நம்மெல்லாம் அதை பயங்கரமாக ரோஸ் பண்ணியிருந்தோம். அன்றைக்கி நம்ம போட்டிருந்த கான்டென்ட்டுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் நல்ல ஒரு ஆதரவும் கிடைச்சிருந்தது. அதுக்கு ஒரு நன்றியை சொல்லிவிட்டு அதுக்கு அடுத்து பார்த்திங்க அப்படின்னா ஆளவந்தான் திரைப்படத்தை பற்றி நம்ம ஒரு 2 இயர்ஸ் பேக் நான் பண்ண கான்டென்ட்டை எடுத்து ரீபப்ளிஷ் பண்ணியிருந்தேன். என்னுடைய ஸ்டார்டிங் சேனலில் என்னோடய ஃபார்மர் சேனலில் பண்ண கான்டென்ட்டை அப்படியே எடுத்து இதில் போட்டிருந்தேன். அதுக்கும் நல்ல ஒரு ஆதரவு கிடச்சிருந்தது. அண்ட் நம்ம ரெகுலராக ஒரு கான்டென்ட் ஒன்று போட்டுட்ருப்போம் இல்லைங்களா? காலையில் ஆனால் 10 மணி ஆனால் இந்த கண்டென்ட் இல்லாமல் இருக்காது. அந்த கண்டென்ட் ஏன் இப்போ ரீசெண்ட் டேஸில் வரலை அப்படின்ட்டு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் பார்த்து இதாக இருப்பீங்க. அப்போ நம்ம அதுக்கு ஒரு கம்யூனிட்டி டேப்பில் நம்ம போட்டிருந்தோம். நம்மளோட அது இப்போ போஸ்ட்டில் போட்டிருந்தோம். என்னென்னா இனிமேல் எதிர்நீச்சல் தொடர்கிறது அப்படிங்கிற சீரியலை நான் ரிவ்யூ பண்ண போகிறதில்ல. அதுக்கு எந்த ஒரு ஆதரவும் நான் தெரிவிக்க போகிறதில்லன்ட்டு. பிகாஸ் டாக்ஸிக் ஃபெமினிட்டி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை க்ளோரிஃபை பண்ணுற மாதிரியான ஒரு சீரியலாக அது அமைஞ்சது எனக்கு ரொம்ப அதிருப்தி ஏற்படுத்துனுச்சு அப்படிங்கிற விஷயத்த நான் அதில் சொல்லியிருந்தேன். சரி, டாக்ஸிக் ஃபெமினிட்டினா என்னடா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. ஃபெமினிசம்னா என்ன? பெண் சுதந்திரம். பெண்ணுக்கு இருக்கிற அந்த அவல நிலைகள், பெண்களுக்கு இருக்கிற அந்த அவல நிலைகள் மட்டுமே க்ளோரிஃபை பண்ணி காட்டுற அந்த சீரியல் ஆணுடைய சைடில் இருக்கிற வழியையும் ஒரு அவஸ்தையையும் பார்த்திங்க அப்படின்னா அலட்சியத்தாமல் காட்டுற அந்த சீரியலாக எதிர்நீச்சல் இருக்குது அப்படிங்கிற விஷயத்த நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரிகாலன்கிற கேரக்டரை காமெடி பீஸாகவே காமிச்சு அவனுக்குள்ளே இருக்கிற எமோஷன்ஸ் எல்லாம் ஒரு இதே இல்லை அப்படிங்கிற மாதிரி காமிச்சிருந்தாங்க. இதில் எதிர்நீச்சல் இருந்தாலும் கரிகாலன்கிற கேரக்டர் நம்ம மனசில் நின்றுச்சு, நம்ம ஏற்றுக்கிட்டோம். ஆனால் அந்த கேரக்டரில் அப்படி ஒரு இது மாதிரி காமிச்சிருந்தாங்க. ஆனால் இப்போ என்னடான்னா ஆண்கள் கூட்டம்னாலே தவறானவங்க, பெண்கள் தான் இது அப்படிங்கிற மாதிரி ஒரு டாக்ஸிக் ஃபெமினிட்டியை திணிக்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆனுச்சு. இப்போ தர்ஷனுடைய அந்த சீக்வன்ஸ் இருக்கு இல்லைங்களா? அது அவர் காலேஜில் ஒரு பொண்ணை லவ் பண்ணியிருப்பாப்புல இல்லை, அந்த பொண்ணை ஏமாத்திட்டான்னு சொல்லி தன்னோட பெத்த தாயே பார்த்தீங்க அப்படின்னா தான் பிள்ளைகிட்ட அந்த இதை எடுத்து சொல்லி வைக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஒரு க்ளோரிஃபையிங்கான ஒரு விஷயத்த எடுத்து சொல்கிறாங்க. ஆனால் ரியல் டைமில் அந்த பையனோட எந்த ரிலேஷன்ஷிப்லையும் நீ இருக்கக்கூடாது. அந்த பையன் நீ ஃப்ரெண்டாக கூட நினைக்கக்கூடாது. அவன் ஒரு ஸ்ட்ரேஞ்சரு. அவன் உன் லைஃப்பில் திரும்பி ரீஎன்ட்ரி ஆகாத மாதிரி நீ அவனை விலக்கி வையின்னு ஒரு அம்மாவா அவங்க ஒரு பொண்ணுக்கிட்ட அட்வைஸ் பண்ணுவாங்க. ஆனால் இங்கே அப்படியே டிரான்ஸ்ஃபர்ஸ் ஆகுது. நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இன்னொரு பொண்ணோட வாழணும்னு நினைக்கிறியடா தர்ஷா அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல டாக்ஸிக் ஃபெமினிட்டியை இன்ஜெக்ட் பண்ணுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. அதுக்கு மொத்த குடும்பமே அதில் அந்த பெண்கள் குரூப்ஸ் இருக்கு இல்லைங்களா? நந்தினி, ரேணுகா, பார்த்திங்க அப்படின்னா ஈஸ்வரி, ஜனனி, அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் இருக்கிற தாரா, தர்ஷினி அண்ட் ஐஸ்வர்யா, இவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த தர்ஷனை பயங்கரமாக டார்கெட் பண்ணி அடிக்கிறது அப்படிங்கிறப்ப இட்ஸ் கைண்ட் ஆஃப் டாக்ஸிக் ஃபெமினிட்டியை நான் அதில் பார்க்குறேன். ஓகேங்களா? அதுவே தர்ஷன் ஏமாந்துருந்தானா, லவ் விஷயத்தில் ஏமாந்துருந்தானா, விடு தர்ஷா, மூவ் ஆன் ஆகு தர்ஷா, அந்த பொண்ணு அவ்வளோ இது பண்ணு, யூ டிசர்வ்ஸ் மோர் பெட்டர்ரா அப்படின்னு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. அதுவே தர்ஷன் அந்த பொண்ணை ஏமாத்துனதுனால அந்த பொண்ணுக்கு நியாயம் சேர்க்கிற விதமாக அந்த தர்ஷனுக்கு அந்த பொண்ணையே கட்டி வைக்கிறதுக்கு ஒரு பெத்த தாயாக அந்த கடமையை செய்கிற மாதிரியான ஒரு காமிச்ச அந்த சீரியல் வியூவு எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஸோ அதை நான் இந்த இடத்துல வன்மையாக கண்டிக்கிறேன் அப்படிங்கிற விஷயத்த இந்த இடத்துல பதிவு செஞ்சுட்டு, இதுக்கப்புறம்லாம் எதுக்குடா இதை போட்டு பண்ணணும். ரெண்டாவது அன்புக்கரசிங்கிற கேரக்டர் பார்த்திங்க அப்படின்னா இந்த 4 பெண்கள் டீமில் இருக்கிறவங்க செய்கிற விஷயத்தையே தான் செய்கிறாங்க. அது கொஞ்சம் எதிரில் இருந்துட்டு செய்கிறாங்க. கரெக்டாக பெண் சுதந்திரமாக இருக்கிறாங்க, ரொம்ப இண்டிபெண்ட்டாக இருக்கிறாங்க. இருக்கிற எல்லா குரூப்பையும் தான் கைக்குள்ளே வச்சுக்கிட்டு இருக்கிற அந்த அறிவுக்கரசிங்கிற கேரக்டர் லிட்ரலி அந்த 4 பேர் எப்படி என்ன ஆகணும், எப்படி இருக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதை ஒரு தனி லேடியாக அவங்க செய்கிறதுங்கிறது இந்த இடத்துல பார்க்குறேன். எப்பயுமே நெகட்டிவாக இருக்கிற விஷயத்திலேயே ஒரு பாசிட்டிவிட்டியும், பாசிட்டிவிட்டியில் இருக்கிற நெகட்டிவிட்டியும் காமிச்சு
எதுக்கு தான் இந்த சீரியல் பார்க்கணும்? ஏன் நம்ம இந்த சீரியல் பார்க்கணும்? என்ன மாரியான ஒரு போக்குல, என்ன மாரியான ஒரு இத குளோரிஃபை பண்ணி காட்டணுங்கிற விஷயமே தெரிய மாட்டேங்குது. இப்ப ஆல்மோஸ்ட் ஆ ஜீ தமிழ்ல இருக்கிற தமிழா தமிழால பார்த்தீங்க அப்டின்னா, டாக்ஸிக் ஃபெமினிட்டிங்கிற ஒரு விஷயத்த பத்தி ஒரு அம்மா எக்ஸ்ப்ளைனே பண்ணிட்டாங்க. ஓகேங்களா? இப்ப வந்து ஒரு பொண்ணு இன்செக்யூரா ஃபீல் பண்ணுது அப்டின்னா, தட் இஸ் கால்ட் பொசசிவ்னஸ். அதுவே ஒரு பையன் வந்து இன்செக்யூரா ஃபீல் பண்ணா, தட் இஸ் கால்ட் சந்தேகப்படுறது. ரைட்? என்ன என்ன வாட் கைண்ட் ஆஃப் இட் இஸ் அப்படிங்கிற மாரி ஒண்ணு இருக்கு. அண்ட் அது மட்டுமா அப்படின்னா, ஒரு பையன யூஸ் பண்ணிட்டு த்ரோ பண்ணா, தட் இஸ் கால்ட் யூஸ் அண்ட் த்ரோ ஜோன். பட் ஒரு பொண்ண யூஸ் பண்ணி த்ரோ பண்ணா, தட் இஸ் கால்ட் செக்சுவல் அபியூஸ் அப்படிங்கிற மாரியான சொசைட்டில நம்ம இருக்கிறதுனால, ஒரு பையனுக்கு ஒரு ரூல்ஸு, ஒரு பொண்ணுக்கு ஒரு ரூல்ஸு இருந்தாலும், நீ பொண்ண பத்தி தப்பா பேசினா, யூ ஆர் த மிசாசினிஸ்ட். நீ பையன பத்தி தப்பா பேசினா, யூ ஆர் த ஃபெமினிஸ்ட். பட் வேர் இஸ் ரேஷனலிசம்? அப்படிங்கிற கேள்வி எனக்குள்ள இருக்கு. ஆக்சுவலா ரியலான டெர்ம் என்னன்னு சொல்றேன். பெண்களை வெறுக்கிறவங்க யாரு அப்படின்னா, மிசாசினிஸ்ட் அப்படிங்கிற மாரி ஒண்ணு இருக்கு. பெண்கள ஏன் வெறுக்கிறாங்க அப்படின்னா, ஒன் கைண்ட் ஆஃப் த ட்ராமா இன் சைல்ட்ஹுட்ல அவங்களுக்கு இன்ஜெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா, தட் மேக் அஃபெக்ட்ஸ் அண்ட் அத தாண்டி அவங்களோட அப்கிரேடிங்கா பார்த்தீங்க அப்படின்னா, அவங்களோட தாட்ஸ்லேருந்து எல்லாத்துலயுமே பெண்கள்னாலே மோசமானவங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெண்கள் அப்படிங்கிற டாபிக்க பயங்கரமா நெக்லெக்ட் பண்ணிட்டு, சிக்மா மேலா வாழ்ந்துட்டு இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்க அப்படின்னா, ரியல் மிசாசினிஸ்ட். ஓகேங்களா? மிஸ்ஆண்ட்ரிஸ்ட் அப்படின்னா, ஆண்களை வெறுக்கக்கூடியவங்க. ஆண்கள் மீது ஒரு ஒரு விதமான வெறுப்புணர்ச்சியோட இருக்கிறவங்க மிஸ்ஆண்ட்ரிஸ்ட். ஓகேங்களா? ஃபெமினிஸ்ட் அப்படின்னா, பெண்ணியம் பேசுறவங்க. ஆண்களுக்கு ஈக்குவலா பெண்களும் இருக்கணும் அப்படின்ட்டு. இப்ப மென்னிசம் அப்படின்னு சொன்னா, உடனே அந்த டாபிக் எடுத்து மிசாசினிஸ்ட்ன்னு வைக்கிறீங்க. அதுவே மிஸ்ஆண்ட்ரிஸ்ட்டா இருக்கிறத மட்டும் ஃபெமினிசம்னு குளோரிஃபை பண்றீங்க. அத டாக்ஸிக் ஃபெமினிட்டியா மாத்துறீங்க. அப்படிங்கிற ஒரு விஷயத்த பார்க்கும்பொழுது, இந்த சமூகம் என்னமோ இன்னும் நாங்க ஆணாதிக்கம் கொண்டது, ஆணாதிக்கம் கொண்டதுன்னு சொல்லி காலகாலமா ஒரு உருட்டிட்டு இருக்காய்ங்க. ஆனா உண்மையில அது அப்படி ஒரு இருக்கா அப்படின்னா, இல்ல. அப்புறம் எதுக்கு அந்த சீரியல்ல நீங்க அத காமிச்சு, அது என்ன அத குளோரிஃபை பண்ண நீங்க ட்ரை பண்றீங்க? அப்படிங்கிற கேள்வியும், கோவமும் எனக்குள்ள இருந்ததுனால, இனிமே இந்த எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல பத்தி நம்ம இனிமே பேசப் போறதில்ல. ஆனா அதுக்கு முன்னாடி பேசின வீடியோலாம் இன்னும் அப்படியே தான் இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அது அப்படியே தான் இருக்கும். இனிமே நம்ம வந்து அந்த எபிசோட்ஸ் எல்லாம் எடுத்து பேசி, நம்மளோட டயத்த பயங்கரமா வேஸ்ட் பண்ண வேண்டாம்னு தோணுச்சு. இத தானடா நாங்களும் ஆரம்பத்துலேருந்து கமெண்ட்ஸ்ல எல்லாம் சொன்னோம். இந்த மாரி டிஎம்ல சொன்னோம். தனியா கூப்பிட்டு சொன்னோம். சீரியல்லாம் எதுக்குடா ரிவ்யூ பண்ற? ஏதாவது பெரிய ஹாட் டாபிக்லாம் எடுறா. பெரிய எஜுகேஷனல் ஓரியன்டடா ரிசர்ச் சம்மந்தமான டாபிக்லாம் எடுறா அப்டின்லாம் நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. நம்ம இனிமே அது மாரி எடுப்போம். அதே சமயத்துல என்னோட ஆசைக்கு ஒண்ணு பண்ணிக்கிறேன். இந்த சினிமா ரிவ்யூங்கிறது இனிமே வரும். புது படம் ஓடிடில வருது. இல்ல நெறைய பேரால பேசப்படுது. இல்ல நெறைய பேரால பேசப்படாம இருக்கிற படமா பார்த்து, இனிமே ரிவ்யூ பண்ணி உங்களுக்கு கன்சிஸ்டன்ட்டான கன்டென்ட் குடுப்பேங்கிறத நான் அஷ்யூரன்ஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோ இதோட நிறைவடைகிறது. ஆ முடிஞ்ச அளவுக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. அண்ட் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. ஐம் சாரி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. நம்ம சேனல்ல இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன கிளிக் பண்ணிடுங்க. இத்துடன் விடைபெறுவது உங்கள் அருண் மனோஜ்குமார் சைனிங் ஆஃப் பேக் ஆன் ஆஃபிஷியல். நன்றி, வணக்கம்.